ரூபாய்க்கு எங்கேயுமே பைக்கே கிடையாது சென்னையில். கான்ஃபிடென்ட்டாக அடித்து சொல்லலாம். அதே மாதிரி தான் 4000 ரூபாய்க்கு யாருமே ரிமோட் கண்ட்ரோல் காரே தரமாட்டாங்க. அதுலேயே கலர்ஸ் வந்து ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது, ஆப்ஷன். யூடியூப் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாரோட வேர்டும் இதுதான், சென்னையில் நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டுன்றான். ஒவ்வொரு ஷாப்பும் இதான் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், எல்லாமே டாய் கார் வீடியோ தான். எவ்வளோ கடைங்க போட்டிருக்காங்க, எவ்வளோ யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள். 4-5 கடையை பாருங்கள். 10 கடை இருக்குது, 15 கடை, அண்ணன் சொல்கிற மாதிரி 15-20 கடை இருக்குது போட்டிருக்காங்க யூடியூப். நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு நீங்கள் வாங்க, எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக ஓனர் வந்து கடையோட இஸ்மாயில் ஸ்டோர் தான் ஓனர். ஆனாலும் நான் ஒர்க்கர் தான். நானே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா 200-300 கச்சா கூட கொடுத்துருவாங்க வண்டியை. நான் இதுதான் வேணும் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் கீழே நாங்கள் தர மாட்டோம்லாம் இல்லை. கஸ்டமர் என்ன ஃப்ளெக்சிபிளாக கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நானும் ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருவேன். இந்த மாதிரி குழந்தை எத்தவொடனே எடுத்துகிட்டு போய்ட்டு செவுத்தில் தான் ஹிட் பண்ணுவான். எடுத்துன்னு போய் 10 தடவை செவுத்தில் முட்டினாலும் எதுவும் ஆகாது. ஏரியை நின்னே காட்டுறேன் இந்த மாடலில். இதை பாருங்கள், இதுதான் குவாலிட்டி. காரே அந்த டியூரபிலிட்டி இருக்குன்னா அதை விட அதிகம் தான் ஜீப்பு. அதில் 100 தடவை முட்டலான்னா இதில் ஒரு 200 தடவை முட்டலான்னு வச்சிங்களேன். ஜீப்பில் இதான் குவாலிட்டிண்ணே. நான் வந்து ஆக்சுவலாக 70-75 இருப்பேன் மேக்ஸிமம். என் ஹோல் வெயிட்டே இந்த காரில் தான் இருக்குது. தாராளமாக மூவ் ஆகும். ராயல் என்ஃபீல்டுக்கு தனியும் ஒரு கிரேஸ் இருக்குண்ணே. எந்த ஸ்டோர் வேணால் நீங்கள் வீடியோ பாருங்கள், எந்த ஸ்டோர்லேயும் இருக்காது. இது புல்லட் மாதிரியே அந்த சக் 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 சக்னு வர சவுண்டெல்லாம் வந்து கேட்கும் உங்களுக்கு. ப்ரைஸ் வந்து 6500 rupees வரும். 12 years முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 மாடல் பைக்கு 10 மாடல் கார் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கடையை. சின்ன கடை தான். ரொம்ப கஸ்டமர் சப்போர்ட் பண்ணதுனால அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கடையை ஓப்பன் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய கடை இருக்குது, எவ்வளோ வெரைட்டி கார் வச்சுருக்கோம். டாய்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வெரைட்டி யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலி வருவாங்க, அவங்களோட மாதம் சம்பளமே ஒரு 15,000 to 20,000 தான் இருக்கும். அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 12,000 பைக் வாங்கி கொடுக்குறாங்க அழகாக. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட சம்பளமே 20,000 தான். அது பசங்க வந்து ஹாப்பியாக இருக்கணுக்காக அவங்க அந்த எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடைச்சது இல்லை. இப்போ நானே ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கே இது கிடைச்சது கிடையாது. இந்த பசங்க வாங்கி தரும்போது எனக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கடையில் எல்லாரையும் நானே ஓட்ட விடுவேன், எல்லாரையும் வெளியே எடுத்து போயிட்டு. ஹலோ சென்னை பெஸ்டிங் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல் இந்த தடவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஃபர் அண்ட் விஷயத்தோடு தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். அண்ட் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா புரசைவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன சந்துக்குள்ளே வந்து இஸ்மாயில் டாய் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸோ லொக்கேஷன் அட்ரஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இங்கே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாய்ஸ், கார், பைக்ஸு, சைக்கிள்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க. அண்ட் எல்லாமே வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ராயல் என்ஃபீல்டு மாதிரி பைக்கு, ஹார்லி டேவிட்சன் மாதிரி பைக்கு, BMW கார், இதெல்லாம் வந்து குட்டி குழந்தைங்க ஓட்டுற மாதிரி ஒரு மேபி ஒரு 10 yearsக்குள்ள உள்ள குழந்தைங்க ஓட்டுற மாதிரி வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே உள்ள கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது என்ன ரேட்ஸில் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இவங்க கொடுக்குறாங்க அண்ட் மற்ற விஷயத்தெலாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஸ்மாயில் ஸ்டோருக்குள்ளே இருக்கோம். அண்ட் நம்ம கூட வந்து ஸ்டோரோட ஓனர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட இந்த ஆஃபர் பற்றி, இந்த ஸ்டோர் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஸோ இந்த ஸ்டோர் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இந்த ஆஃபர்ஸ் பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே மேடம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 years தான் அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஒரு சின்ன கடை தான் ஸ்டார்ட் பண்ணுது. டெய்லி ஒரு 10 வண்டி என்னன்னா வாங்குறவங்களே ரிப்பீட் கஸ்டமர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கள தான் என்னை வளர்த்து விட்டாங்க. இப்போ நான் ஒரு 4000 கார் தரேன். நீங்கள் அமேசான்லாம் செக் பண்ணி 8000 கம்மி காரே கிடையாது. எல்லாம் பெஸ்ட்டு ஹோல்சேல் ப்ரைஸ் தான். அதனால் முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டி எந்த கடையிலுமே கிடைக்காது. நீங்கள் பாருங்க, 4 கடையை ஒன்றாக்கி அவ்வளோ வெரைட்டி வச்சுக்கிறேன். கஸ்டமர் வந்து வராங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி தான் அனுப்புறது. நீங்களே பார்த்தீங்க, உங்கள் முன்னாடி 4 வண்டி விற்றேன். கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக பண்ணி இதாகும். ஸோ அட்லீஸ்ட் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 டாய் ஸ்டோர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நம்ம ஸ்டோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ஸ்பெஷாலிட்டி, ஏன் இங்கே வந்து வாங்கணும்னு நீங்கள் சொல்வீங்க எல்லாத்தையும்? நம்ம கடையில் ஸ்பெஷல் என்னென்னா ப்ரைஸு ப்ளஸ் வெரைட்டி ப்ளஸ் சர்வீஸ். இந்த 3 தான் நம்ம கடையில் ஸ்பெஷல். சென்னையிலே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தர ப்ரைஸ் யாரும் தரது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து 4000லேருந்து கார் வச்சுருக்கேன், 2500லேருந்து பைக்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லோரும் அதனால தான் தேடி வராங்க. சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரி வெரைட்டி நிறைய வச்சுருப்போம். கஸ்டமரை வந்து நல்லா பார்க்குற கலர் ஆப்ஷன் அவைலபிள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் வந்து நம்மளை மாதிரி சென்னையில் யாராலுமே ப்ரைஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறீங்க. எல்லாருமே வந்து இதான் இப்போ சொல்லிட்டுருக்காங்க, சென்னையில் எங்கேயுமே பார்க்க முடியாது, நாங்கள் தான் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? யூடியூப் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாரோட வேர்டும் இதுதான், சென்னையில் நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டுன்றான். ஒவ்வொரு ஷாப்பும் இதான் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள். எல்லோரும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஆப்ஷன் என்னன்னுட்டு நானே வந்து லைவாக யூடியூப்பில் போகிறேன். இந்த பாருங்கள், போட்டோடனே வந்துடுச்சு எல்லோரும் லைன் பை லைனு.
எல்லாருமே போட்டிருக்காங்க. இதில் எங்கள் வீடியோவும் இருக்குது. எல்லாமே டாய் கார் வீடியோ தான். எவ்வளோ கடைங்க போட்டிருக்காங்க, எவ்வளோ யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள். 4-5 கடையை பாருங்கள். 10 கடை இருக்குது, 15 கடை, அண்ணன் சொல்கிற மாதிரி 15-20 கடை இருக்குது போட்டிருக்காங்க யூடியூப். எல்லாரோட வீடியோவும் பாருங்கள். எல்லோரும் போடுறாங்க என் கடை பெஸ்ட்டு, என் கடை பெஸ்ட்டு. நானும் என் கடை பெஸ்ட்டுன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு நீங்கள் வாங்க, எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஒரு நிறையா கார்ஸ்லாம் பார்க்குறேன். இந்த நல்ல ப்ரீமியமாக இந்த ஃபெராரி கார்லாம் நிறையா வச்சுருக்கீங்க. ஸோ இதோட ப்ரைஸஸ்லாம் எப்படி என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இதான் பேசிக் பைக்கு. இது நம்ம 2500 ரூபாய்க்கு தரோம். சரிங்களா? 2500 ரூபாய்க்கு எங்கேயுமே பைக்கே கிடையாது சென்னையில். நம்ம இஸ்மாயில் ஸ்டோர்ஸில் மட்டும் தான் தரோம் 2500 ரூபாய்க்கு. கான்ஃபிடென்ட்டாக அடித்து சொல்லலாம். ஸோ இப்போ 2500 வேறு எங்கேயுமே பைக் இந்த ப்ரைஸ் இல்லவே இல்லையா? எங்கே தேனாலும் தர மாட்டாங்க. ஆக்சுவலாக இது எனக்கு வர காசுனால அப்படியே நான் தரேன். நான் உங்களுக்கு இதுக்கு தனியாக மார்ஜின்னா எதுவுமே கிடையவே கிடையாது. சரி, இப்போது இதே மாதிரி பைக் நான் 2500க்கு வேறு ஏதாவது கடையில் வாங்கிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? வாங்கிட்டீங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யாருமே தர மாட்டாங்க. இந்த பைக்கை பற்றி ஆக்சுவலாக யாருமே பேசியே இருக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம கடையில் பார்க்க போகிறது பேசிக் ரிமோட் கண்ட்ரோல் கார். அதே மாதிரி தான் 4000 ரூபாய்க்கு யாருமே ரிமோட் கண்ட்ரோல் காரே தர மாட்டாங்க. நீங்கள் சென்னையில் பார்த்துருப்பீங்க நிறைய கடையில், நிறைய யூடியூப்ஸில் எல்லாருமே சொல்ல தான் செய்வாங்க, யாரும் தர மாட்டாங்க. மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. நான் தான் ஆணித்தனமாக சொல்லி ஆகணும். 4000 ரூபாய்க்கு இந்த சென்னையில் இந்த கார் தரோம், 2500 ரூபாய்க்கு பைக் தரோம். ஸ்டார்டிங் பேசிக் இது. ஒரு 2 வயசு வரைக்கும் ஓட்டலாம்னு வச்சிங்களேன் இந்த காரு, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees காரு. சரிங்களா? அதுலேயே கலர்ஸ் வந்து ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ். இது பென்ஸில் டியூல் டோர் வந்துடும், ஃப்ரண்ட்டில் பென்ஸ் லோகோ வந்துடும், ஹாரனு எல்லாமே வந்துடும். அதே மாதிரி எல்லாமே ரிமோட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நான் ரிமோட் இப்படி யூஸ் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ரிமோட் வரும். ஒயர்லெஸ் ரிமோட் தான் எல்லாமே. ரிவர்ஸ்லேயும் போகும், ஃபார்வர்டும் பேக்வர்டும் போகும். சரிங்களா? குழந்தை பயம்னா நீங்கள் ஸ்லோ மீடியம் ஹைலாம் இருக்குது. இதில் லைட்ஸ் பார்த்தாலே தெரியும். நம்ம 1 ஸ்பீடு 2 ஸ்பீடு 3 ஸ்பீடில் வச்சுக்கலாம். 1 year பேபிக்கும் வாங்கலாம், 3-4 years 5 years பசங்களுக்கும் வாங்கலாம். அந்த மாதிரி வண்டி தான் இதெல்லாம். அதுலேயே வந்து எல்லாமே அதே தான். என்னடா ஒன்று மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மீது எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்காதீங்க. மோஸ்ட்லி எல்லா காரையும் சேம் கேட்டகரி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு பேட்ரி, ஒரு மோட்ரு, 2 பேட்ரி 2 மோட்ரு. ஸோ எல்லாம் முன்னாடி போகும், பின்னாடி வரும். அதே மாதிரி ஒயர்லெஸ் ரிமோட்டு, சார்ஜரு, 2 மிரரு எல்லாமே வரது யூஸ்வல் தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அபோவ் 8000லேருந்து 2 பேட்ரி 2 மோட்ரு வரும், ரிமோட் வந்துடும், சார்ஜர் வந்துடும். ஃபெராரி மாடல் ஹையர் எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக கீ வரும். இது கீ இந்த தான் ஸ்டார்ட்டே ஆகும் இந்த வண்டி. பாருங்கள், ஒரிஜினல் வண்டி மாதிரி நான் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி சவுண்ட்லாம் வருதுன்னு பாருங்கள். ஒரிஜினல் வண்டி சவுண்டு நிறைய வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வண்டியில் ஹாரன் பாருங்கள், ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி மியூசிக் வரும். இதில் மியூசிக் வந்து நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிகிட்டே போகலாம். ஒரிஜினல் காரில் வர மாதிரி ஆக்சிலேட்டர் இருக்குது. இங்கே சுவிட்சு ஃபார்வேர்டு போட்டு கால் வச்சிங்கன்னா முன்னாடி போகும், பேக் போட்டிங்கன்னா பேக்கில் வரும். செல்ஃப் டிரைவ் இது. அதே மாதிரி ரிமோட் டிரைவ். ரிமோட்லனா ஒயர்லெஸ் ரிமோட் வந்துடும். அதே மாதிரி முன்னாடி போகும், பின்னாடி வரும். இந்த காரோட குவாலிட்டி, டியூரபிலிட்டி, ஏன்னா குழந்தைங்க போய் அடிக்கடி இடிச்சிடிச்சு நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த முன்னாடி பாட்டெலாம் கலன்றாதா, எப்படி இருக்கும் அதோட குவாலிட்டி? இப்போ பாருங்கள், அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி குழந்தை எத்தவொடனே எடுத்துகிட்டு போயிட்டு செவுத்தில் தான் ஹிட் பண்ணுவான் ஃபஸ்ட்டு. இது வந்து 1 to 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். அதனால் வந்து வண்டி வந்து எதுவுமே ஆகாது. அதுக்குன்ட்டு வந்து செம குவாலிட்டியான வண்டி இது. எத்தனை போய் 10 தடவை செவுத்தில் முட்டினாலும் எதுவும் ஆகாது. ஏரியை நின்னே காட்டுறேன் இந்த மாடலில். இது வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி இதை பாருங்கள், இதுதான் குவாலிட்டி காரு. ஜீப்லன்னா நான் அசால்ட்டாக ஏறி நிற்பேன் உங்களுக்கு. ஸோ இது எவ்வளோ வெயிட் வரைக்கும் தாங்கும்? இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 35 to 40 kg தான் வெயிட் கெப்பாசிட்டி, ரெகுலர் வெயிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்தா கூட வெயிட்டே வலிக்கும். என் வெயிட்டே நான் வந்து ஆக்சுவலாக 70-75 இருப்பேன் மேக்ஸிமம். சரிங்களா? நான் வேணால் ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். என் ஹோல் வெயிட்டே இந்த காரில் தான் இருக்குது. தாராளமாக மூவ் ஆகும். ஒன்றுமே ஆகாதுங்க. போய் தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்கள் குழந்தைங்க. இப்போ நான் ஓட்டின ஃபெராரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 rupees வரும் உங்களுக்கு. சரிங்களா? இருக்கிறதுல அதுதான் நம்ம கையில் பெரிய காரு. இந்த மாடல் பிஎம்டபிள்யூவில் வந்து 7.5 வருதுண்ணா. இது இந்த மாடல் மெசாரிட்டி மாடலு. இது வந்து எல்இடி வந்து கலராக வரும். சரிங்களா? இது வந்து 8,000 rupees வரும். இது போர்ஷ். இது வந்து டியூல் பேட்டரி டியூல் மோட்டார். இந்த 8.5லேருந்து டியூல் பேட்டரி டியூல் மோட்டார் சிஸ்டம் வந்துடும். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி, இதெல்லாம் சிங்கிள் பேட்டரி சிங்கிள் மோட்டார் 6, 7, 7.5லாம். அதுக்கப்புறம் இந்த 8லேருந்து பார்த்தீங்கன்னா 8, 8.5லாம் டபுள் பேட்டரி டபுள் மோட்டார் வந்துடும். இந்த சிங்கிள் பேட்டரிக்கும் டபுள் பேட்டரி டபுள் மோட்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 20 minutes ஓடும், 20 minutes 25 minutes ஓடும் கண்டினியூஸானு வச்சிங்களேன். டபுள் பேட்டரின்னு வரும்போது
40 மினிட்ஸ் ஓட ஆரம்பிக்கும். ஓகே. இதில் ஒரு மோட்ரு வருது, இது 25 kg வரைக்கும் வலிக்கும்னு வச்சிங்கன்னா, டபுள் மோட்ரு வந்துன்னா 35-40 kg வரைக்கும் வலிக்கும் உங்களுக்கு. அதுதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா Z4 மாடல் வந்துடும், BMW மாடலு. கலர்ஸ் அவைலபிள், ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு மேலே வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் காட்டுறோம், செகண்ட் ஃப்ளோர்லேயும் லைனாக ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி கலர்ஸ் அவைலபிள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் 10,000 இதெல்லாம் BMWலாம். இது லேம்போகினி மாடல் 11,000. இந்த பென்ஸு வந்து 9,500 ருபீஸு. 12,000 ரூபாய்க்கு மேலே காரே கிடையாது என்கிட்ட. ஜீப்போட கேட்டகிரினா வேறு, பைக்கோட கேட்டகிரினா வேறு. என்கிட்ட 4,000 12,000 வரைக்கும் கார் இருக்குது. இதுதான் பெரிய கார். ஜீப் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட்டு 12,000. இதெல்லாம் வந்து 4x4 4x4 இது வந்து 2 வீல் மோட்டார். இது இப்போ இந்த 10, 12, 11லாம் பார்த்தீங்கன்னா 2 வீல் மோட்டார். அதாவது பேக் வீல் ப்ரெஷரில் ஃப்ரண்ட் வீல் சும்மா சுற்றும். இது வந்து 4 வீல் டிரைவ். இது 4 வீலுமே சுற்றும் உங்களுக்கு, சரிங்களா? 4 வீலுமே ப்ரெஷரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட்டு வரும். கலர்ஸ் ப்ளூ இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்டு வச்சுருக்கேன். கலர்ஸ் அவைலபிலிட்டியும் இருக்குது. அதுமாதிரி பாக்ஸ் பேக்கிங் கேட்டால் கூட கண் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் 5 நிமிஷத்தில். காருக்கும் ஜீப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம், 6-7 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம். ஜீப்புன்னு பார்க்கும்போது லெக் ரூம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். 10 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம். இப்போ 3, 4, 5 இயர்ஸ் பசங்களுக்கு வாங்குறீங்கன்னா ஒரு 10 வயசு வரைக்கும் ஓட்டலாம் தாராளமாக. உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் ஜீப் பார்த்தீங்கன்னா. சேம் இதில் ஆஸ் யூஷுவல் சவுண்டு, மியூசிக், ஹாரனு, பென்ட்ரைவு எல்லாமே காமனாக வர்றது தான். இப்போ ஜீப்போட டியூரபிலிட்டி எப்படி சொல்வீங்க, எப்படி குவாலிட்டி? ஓகே, இப்போ நான் கார் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சேன். காரே அந்த டியூரபிலிட்டி இருக்குன்னா அதை விட அதிகம் தான் ஜீப்பு உங்களுக்கு. ஸோ அப்போ ஜீப்போட குவாலிட்டி எப்படி இருக்கும்? இன்னும் ஹெவியாக தான் இருக்கும். இன்னும் 100 தடவை, அதில் 100 தடவை முட்டலான்னா இதில் ஒரு 200 தடவை முட்டலான்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி வந்து நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணிக்கலாம். காரில் ஏறி காமிச்சேன், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நான் ஜீப்லேயும் காட்டுறேன் பாருங்கள். ஜீப்பில் இதான் குவாலிட்டிண்ணே, ஜீப்பில் இதான் குவாலிட்டி. நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த ஜீப் இன்னுமே ஹெவி தான், 50 kg வரைக்கும் லோடு வைக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த ஜீப், கார், பைக்கோட ப்ரைஸ், ரேட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதோட லைஃப் எவ்வளோ நாள் வரும்? லைக் இப்போ வாங்குறாங்கன்னா, குழந்தைக்கு 1-2 வயசில் வாங்குறாங்கன்னா எவ்வளோ வருஷம் வரைக்கும் இதெல்லாம் வரும்? இப்போ நான் சும்மா தோராயமாக சொல்லணுன்னா, ஒரு ஜீப் வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன், அது 10 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம். 1 to 10 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம். ஆனால் ஜீப் வந்து நல்லா அடின்னு அடிக்கலாம், யூஸ் பண்ணலாம். ரஃப் யூஸ்லாம் பயங்கரமாக பண்ணலாம் ஜீப்ஸ்லாம். ஓகே. ஸோ இப்போ நடுவில் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது சர்வீஸ் வேணும், இல்லை பிரேக் இல்லை, பேட்டரி வேலை செய்யலைன்னா என்ன பண்ணலாம்? இங்கே வரலாமா? இங்கே ஸ்பெஷலே ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், இங்கே சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. சர்வீஸ் இருக்கிறதுனால தான் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்லாம் அதிகமாக வராங்க. ஸோ சர்வீஸ் வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்குது. சென்னை லிமிட் எல்லாமே. அவுட் ஆஃப் சென்னைனா ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த மாதிரி சப்போர்ட் வந்து தர மாட்டாங்க. ஒரு சர்வீஸ் சப்போர்ட் இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகும் நல்லா. ஸோ நம்ம கையில் சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது. வேறு எங்கே வாங்கினாலும் தர மாட்டாங்க. யூஸ் அண்ட் த்ரூ தான். இப்போ தெரியும்ல குழந்தைங்க ப்ராடக்ட்டு. நம்ம இவ்வளோ நேரம் காரு, ஜீப் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பைக்கு. பைக்கில் பார்த்தீங்கன்னா சில பேர் ராயல் என்ஃபீல்டு கேட்டுட்டு வராங்க. நிறைய என்கொயரிண்ணே இந்த ராயல் என்ஃபீல்டுக்குனாலே. ராயல் என்ஃபீல்டுக்கு தனியும் ஒரு கிரேஸ் இருக்குண்ணே. எப்போவுமே கடையில் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. இந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. எந்த ஸ்டோர் வேணால் நீங்கள் வீடியோ பாருங்கள், எந்த ஸ்டோர்லேயும் இருக்காது. இது நான் வண்டி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லைட்ஸு, ஆக்சிலேட்டர்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வண்டி கீழே வச்சா சர்ன்னு போயிடும் வண்டி உங்களுக்கு. புல்லட் மாதிரி அந்த சக் 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 சக்னு வர சவுண்டெல்லாம் வந்து கேட்கும் உங்களுக்கு. பார்க்கவே பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக அந்த பிரேக் கூட அந்த மாதிரி ஸ்டைல் இருக்கும். ப்ரைஸ் வந்து 6,500 ருபீஸ் வரும் இதோட ப்ரைஸு. இப்போ அக்கா உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா R1 மாடலு. இதுவும் செம்ம பீக் மாடலு, செம்ம கிரேஸ் இருக்கும் இந்த மாடலுக்கும். ஹேண்ட் ஆக்சிலேட்டர் வந்துடும்க்கா இதுக்கு, சரிங்களா? ரைஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி போகும், பண்ணுங்கள். அதே மாதிரி பேக் சுவிட்சை போட்டு ரைஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி போகும். பயங்கரமாக இருக்கும். இதுலேயும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த கலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு பேட்ரி இண்டிகேட்டர்ஸ். இதை பாருங்கள், சவுண்டும் வந்துடும். இது வந்து பேட்ரி இண்டிகேட்டர்ஸ். ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ரி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அது பாருங்கள், லைட் ஆஃப் ஆகுது இல்லை, சுவிட்சு பேக்கில் போட்டுருங்க. ரிவர்ஸ் வந்துடும். இதெல்லாம் 10 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்க்கா. இது 10 இயர்ஸ். ஆமாம், நீங்களே இப்படி உட்காந்து ஓட்டிங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் சாலிடாக யூஸ் பண்ணலாம். இது பிரைஸ் எவ்வளோ? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ப்ரைஸ் தான் நல்லா தானே இருக்கும்? கண்டிப்பாக. இப்போ நான் வந்து யூடியூப்பில் ப்ரைஸ் சொல்கிறேன். யூடியூப்பில் ஒருத்தர் 2 பேர் பார்க்கறது கிடையாது. எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. எல்லா ஊர்லேருந்தும் பார்ப்பாங்க, எல்லா மக்களும் பார்ப்பாங்க. இங்கே வந்தாலும் வந்து நான் முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் எப்போவுமே. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பெஸ்ட்டு. நீங்கள் பெஸ்ட் திங்ஸ்லேருந்து வரீங்க, எங்கள் கடையும் பெஸ்ட்டு தான். அதனால் வந்து இது வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸாக இருக்கும். அக்கா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கூட்டி வெஸ்பா. அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,000 ருபீஸ் வரும். டபுள் பேட்டரி, டபுள் மோட்ரு உள்ள மாடல் இது. இது வந்து லெக் ஆக்சிலேட்டர், சவுண்டு, மியூசிக், ஆர்னம் இது எல்லாமே வர மாதிரி காமனாக வரும் எல்லாத்துலேயும். ஏன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெட் கலர் வந்து நல்ல கிரேஸான கலரு.
ஸோ நீங்கள் சொல்கிறத நம்பி தான் நம்ம வந்து இல்லை இதுதான் சீப்பஸ்ட் இதுதான் வந்து மோஸ்ட் அஃபோர்டபுளான கடை அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ நீங்கள் அதுக்கேற்றாப்புல நீங்கள் நடந்துப்பீங்கல்ல 2500 தானே உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் எல்லாமே நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே? கண்டிப்பாக அதாவது வந்து இப்போ நான் தான் வீடியோவில் பேசியிருக்கேன், நான் தான் இது பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ப்ரைஸ் வந்து நான் தான் சொல்லியிருக்கேன், 10% டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எல்லாமே பண்ணித்தரேன். நான் தான் கடையில் இருப்பாங்க. நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, வீடியோ பார்க்குறீங்கல்ல, நான் தான் சொல்லியிருப்பேன், வீடியோ காட்டுங்க ஃபோனில், நீ தான் சொன்ன இப்போ ஏன் இந்த ப்ரைஸ் தரலன்னு கேளுங்க. ஏன்னா நம்ம தர ப்ரைஸ் யாருமே தர மாட்டாங்க, அடித்து சொல்லுவேன், சென்னையில் நம்ம தர ப்ரைஸ் யாருமே தரல. ஸோ ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிற ப்ரைஸில் தான் வந்து இருக்கும், இல்லைனா என்னை காலரை பிடிச்சி கேளுங்கிற அளவுக்கு தைரியமாக சொல்கிறாரு. ஸோ இதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே உள்ளதெல்லாம் செக் அவுட் பண்ணணும். ஷாப் டைமிங்ஸ்லாம் என்ன? ஷாப் டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நம்ம இருப்போம். எல்லா நாளும் 365 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் தான் இங்கே. நான் பைக் ரோடு ஓட்ட ஆரம்பிச்சதே ஒரு 8th 9th தான். அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு கூட எனக்குலாம் தெரியாது. வாங்கி கொடுத்துருந்தா ஜாலியாக வரட்டேன் மட்டும் வீட்டே ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன். இங்கே யாரும் வாங்கி கொடுக்கல. இந்த மாதிரி டாய் கார் ஓட்டினா தான் உண்டுன்னு நினைக்கிறேன் நான்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீடியோ முடிச்சாச்சு. நான் ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இந்த ஸ்டோரோட கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அடிச்சு ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. அவங்க வந்துட்டு இங்கே உள்ள ப்ரைஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப ஜென்யூனாகவும் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு. அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ரெப்ளிகா மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச ஒரு ஸ்டோர். நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் பர்த்டே ஏதாவது வருது, ஏதாவது நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து இந்த பைக்கு காரு ஜீப்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச மாதிரி உங்கள் பைக் கார்ஸ்லாம் இருக்குது, கலர்ஸ்லேருந்து எல்லாமே. இது மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை நீங்களே டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து கவர் பண்ணணும், இது மாதிரி ஜன்னல் நாங்கள் யாருமே கொடுத்ததில்லை, யூனிக்கான விஷயம் நாங்கள் தான் பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணி நினச்சிங்கன்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வந்து கவர் பண்ணுறோம். Until then, it's Pooja Radhakrishnan from Chennai Best Things. Bye. இருங்க கரெக்டா நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.